சில சமயம் நாம் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஓர் உலகத்தை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அன்றைய தினம் சனிக்கிழமை. அப்பா வீட்டில் இருந்தாலும் அவருடைய அலுவலக வேலை லேப்டாப்பில் தீவிரமாக இருந்தது. சிறிய தச்சு தன் பொம்மையை கட்டி அணைத்தபடி தனியே அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் பொம்மையின் மீது அல்ல, அருகிலுள்ள அப்பா மீதே இருந்தன. அப்பா எப்போது தன் வேலையை முடித்துவிட்டு தன்னுடன் வந்து விளையாடுவார் என்று அவள் ஒவ்வொரு நொடியும் ஏங்கினாள். அவளால் தாங்க முடியவில்லை. மெதுவாக எழுந்து சத்தமில்லாமல் அப்பாவின் அருகில் சென்றாள். அப்பா அவளை கவனிக்காமல் தொடர்ந்து டைப் செய்தபடியே இருந்தார். தச்சு மெல்ல தன் கையை நீட்டி அப்பாவின் சட்டையை தொட முயன்றாள். தன் மகளின் ஸ்பரிசம் உணர்ந்தும் அப்பா தலையை நிமிர்த்தவில்லை. என்ன கண்ணா, அப்பா முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறம் வந்து விளையாடலாமா என்று லேப்டாப்பை பார்த்தபடியே சலிப்புடன் சொன்னார். தச்சுவின் முகம் உடனே வாடியது. அவள் எதுவும் பேசவில்லை. அவளது உதடுகள் லேசாக துடித்தன. ஏமாற்றத்துடன் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து மீண்டும் பொம்மையிடம் சென்று தனியாக அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து தச்சுவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் தன்னுடைய வண்ண பென்சில்களை எடுத்து தான் வரைந்த ஒரு ஓவியத்தை எடுத்தாள். அதில் அப்பாவும் தானும் கைகோர்த்து மகிழ்ச்சியாக சிரிப்பது போல வரைந்திருந்தாள். அப்பா பாருங்க, நான் என்ன வரைஞ்சிருக்கேன் என்று உற்சாகத்துடன் அப்பாவின் அருகில் படத்தை நீட்டினாள். அப்பா ஒரு நிமிடம் மற்றும் படத்தை மேலோட்டமாக பார்த்தார். ரொம்ப அழகா இருக்கு கண்ணா என்று கடமைக்காக பாராட்டிவிட்டு மீண்டும் லேப்டாப்பிற்குள் மூழ்கிவிட்டார். தச்சு தன் அன்பின் வழிபாட்டிற்கு எதிர்பார்த்த முழுமையான கவனிப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் அவளது மனம் பாரமானது. சோகத்துடன் தலையை தொங்கப்போட்டு கொண்டே தன் அறைக்குள் சென்று பொம்மையை கட்டி அணைத்தபடி படுத்து மெதுவாக அழத் தொடங்கினாள். வேலையை முடித்த அப்பா லேப்டாப்பை மூடிவிட்டு தச்சுவை தேடினார். அவளது அறைக்கு சென்றபோது அவள் பொம்மையை கட்டி அணைத்தபடி விசும்பும் சத்தம் கேட்டது. பதற்றத்துடன் அருகில் சென்று, என்ன கண்ணா ஆச்சு, ஏன் அழற என்று மென்மையாக கேட்டார். அழுகையுடன் தச்சு, நீங்க என் கூட விளையாடவே மாட்டேங்கிறீங்கப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களுக்கு என் கூட இருக்க பிடிக்கல என்று மழலையில் தடுமாறி சொன்னாள். அப்பாவின் நெஞ்சில் சுருர் என்றது. தான் வேலையின் அழுத்தத்தில் மகளின் பாசத்தை அலட்சியம் செய்துவிட்டதை உணர்ந்து மனம் உருகினார். அவர் உடனடியாக தச்சுவை தூக்கி தன் மடியில் அமர்த்து கொண்டார். அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு, ஐயோ என் செல்லக்குட்டி, அப்பா உன்னை கவனிச்சுக்கல இல்லையா, அப்பாவுக்கு வேலை முக்கியம்தான் கண்ணா, ஆனா நீதான் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று உண்மையான அன்புடன் கூறினார். தச்சுவின் முகம் பிரகாசமானது. அவள் அழுகையை நிறுத்திவிட்டு அப்பாவை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, இனிமேல் தினமும் கொஞ்ச நேரம் நம்ம விளையாடலாம், இன்னைக்கு என்ன விளையாடலாம், நம்ம அதிசய மலைக்கு போகலாமா என்று கேட்டார். தச்சு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, போகலாம் அப்பா என்றாள். சிறிது நேரத்தில் அப்பாவும் தச்சுவும் வீட்டில் போர்வை மற்றும் தலையணைகளை கொண்டு உருவாக்கியிருந்த அதிசயமலை குகைக்குள் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டும் விளையாடினார்கள். அவர்கள் இருவரும் இணைந்த அந்த தருணமே உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. சில சமயங்களில் நாம் தேடும் மிகப்பெரிய வெற்றிகள் நம் அன்புக்குரியவர்களின் ஒரு சிறிய அணைப்பில் அடங்கிவிடுகின்றன. அன்பு மட்டுமே முக்கியம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் இதைவிட அழகான கதைகளை உருவாக்கி தருகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.